நாளே எம்ஜிஆர் தானுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அறநிலைத்துறையில் ஜெயலலிதா அம்மாவால் 2002 உணவு வழங்கும் திட்டம் கொண்டு வரப்பட்டது. அதே போல தான் 110 விதியின் கீழே 2012 இருந்து அம்மா உணவகம் முதல் மலிவு உணவகங்களாட்டம் இருந்துச்சு. அது அம்மா உணவகம்னு பேர் மாற்றி பண்ணினாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா இது மாநகராட்சி நிதியிலேருந்து ஒதுக்கப்படுது. இது மூலமாக பல ஏழைகள் மாணவர்கள் பயன்பட்டாங்க. காலை உணவுங்கிறது கட்டாயமாக அனைவரும் சாப்பிடக்கூடிய நிலைமை உருவாக்கப்பட்டுச்சு. இந்த உணவகம் தான் கொரோனா டைம்லேயும் பல லட்சம் பேர்த்த வாழ வச்சுச்சுங்க. சென்னையில் மட்டும் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 4.5 லட்சம் பேர் சாப்பிட்டுக்கிறாங்க. மற்ற மாவட்டங்களெல்லாம் எடுத்தால் 1.5 லட்சம் பேர். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 லட்சம் பேர். ஒரு வருஷத்துக்கு 130 கோடிக்கு பக்கமாக அரசு செலவு பண்ணுது. ஒரு நாளைக்கு 9 லட்சத்துக்கு பக்கமாக வருமானம் வந்துட்டு இருக்குது. இந்த உணவகம் வருவாயை மட்டும் பேஸ் பண்ணி வரலீங்க. அம்மா அனைவருக்கும் உணவு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் கொண்டு வரப்பட்ட உணவகம். இது தொடர்ந்து செயல்படுத்த அரசு முன்வர வேண்டும். தொடர்ந்தும் எடப்பாடியாரும் செயல்படுத்திட்டு வந்தார். இப்போ இருக்கிற ஆட்சி செயல்படுத்தாமல் இருக்குது.